ஹலோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கேன் தமிழ் சொன்ன கம்பளே ஓகே இந்த நான் பார்க்க போகிறேன். ஆனால் பென்டன் சீரிஸ்லேயே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அதாவது கோட்டடி கேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா பேடட்ஸா கண்டிப்பாக கிடையாது. பென்னும் கிடையாது, ஆஷ்மத்தும் கிடையாது. நம்ம தலைவன் நம்ம மேட்ச் தான். அது ஏன் என்னன்னு சொல்லிட்டு தான் இதில் வந்து நான் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். நம்ம மேட்ச் இல்லை மேட்ச் டெனிசன் இவர் நான் ஏன் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இவரோட சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்ஃபோர்ஸில் வந்து வேலை பார்த்துருப்பாரு. அப்போ வந்து இவருக்கு நிலாக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கும். ஆனால் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி எரிஞ்சிட்டு நான் பிளம்பராக போகிறேன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அதாவது இவர் நினச்சிருந்தா நிலாக்கு வந்து தான் போயிருக்கலாம். ஆனால் நிலாக்கு போயிட்டு பேர் போகலாம் அவசியம் கிடையாது. இந்த உலகத்துக்கு இந்த பூமிக்கு இந்த யூனிவர்ஸுக்கு ஏதாச்சும் வந்து நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு பிளம்பர்ஸில் சேர்ந்திருப்பாரு. பிளம்பர்ஸில் சேர்ந்து சும்மா சொம்பையான இல்லாமல் இவர் தான் வந்து மாசம் தான் இருந்திருப்பாரு. அதாவது பார்த்தீங்கன்னா பிளம்பர்ஸில் இருக்க யாராலையும் முடிக்கவே முடியாத மிஷின்ஸை கூட வந்து இவர் வந்து மாசம் தான் முடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் யாராலையும் தடுக்கவே முடியாது, யாராலையும் அழிக்கவே முடியாதுங்கிற வில்கேட்ஸ் வந்து இவர் வந்து முதல் தான் டிஃபீட் பண்ணியிருப்பாரு. சரி இவனால வந்து யூனிவர்ஸ்க்கு தான் நல்லது பண்ணிட்டோம், பேசிக்கிட்டே நம்ம நார்மல் வாழ்க்கை வரலாம்னு சொல்லிட்டு இடத்துக்கு வந்து வந்து நிம்மதியாக வந்து வாழ்ந்துட்டு இருப்பாரு. அப்பதான் இவருக்கு வந்து பேர பசங்க பிறந்திருப்பாங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா பென்னு. இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சரி தாத்தா பேர பசங்களை கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் எங்கேயாச்சும் கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு சம்மர் வெக்கேஷன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருமே ரெஸ்பெக்ட்ல வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. அப்பதான் பென்னுக்கு வந்து ஆம்லெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆம்லெட்ஸில் இருக்க டிஎன்ஏ வந்து நமக்கு மேட்ச் டிஎன்ஏ தான். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு மேட்ச் தான் வந்து பிளம்பர்ஸ்ல வந்து ஒரு கிரேட்டான கேரக்டர், ரொம்ப சூப்பரான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு திறமையான ஒரு பிளம்பர் வந்து இருந்திருப்பாரு. அதனால நமக்கு மேட்ச் தான் நல்லா அவன் கையில் போனால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேட்சோட எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேட்சோட டிஎன் வந்து ஆம்லெட்ஸில் போட்டு வந்து அனுப்பியிருப்பாங்க. அதுதான் தப்பி தவறி வந்து பென் கைக்கு வந்து வந்திருக்கும். சரி இது வந்து ஏரியன் கேஜெட் இது வந்து ஆம்லெட்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு மேட்ச்க்கு வந்து தெரிய வந்ததுக்கப்புறம் நம்ம பென் வந்து பார்த்தீங்கன்னா கைடு பண்ணி சரியான வழிக்கு வந்து கொண்டு போயிருப்பாரு. அதாவது பார்த்தீங்கன்னா பென்னு மட்டும் மேட்ச் இல்லாட்டி இந்த ஆம்லெட்ஸ் வச்சு சுற்றிட்டு இருந்தாலும் வச்சுக்கோங்களேன். பென் 23 பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் வந்து பென் வந்து மாதிரி இருப்பாரு. பென் 23யோட மோசமாக கூட வந்து மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம பிரைம் பென்னு நமக்கு மேட்ச் வந்து கைடு பண்ணி நம்ம பென்னு வந்து நல்ல வழிக்கு கொண்டு வந்து நல்ல ஒரு சூப்பர் ஹீரோ வந்து கொண்டு வந்திருப்பாரு. இதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்கிரட்ஸ் வந்து பென்னுக்கும் கோயினுக்கும் தெரிய வந்து ஒரு பிளம்பர்ஸ்னா என்ன ஏலியன்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பென்னுக்கும் கோயினுக்கும் தெரிய வந்து அப்புறம் வில்கேச்சர் அந்த சண்டையில் வந்து பென்னுக்கும் கோயினுக்கும் வந்து ஹெல்ப்பாக இருந்து நம்ம மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் கைடு பண்ணி வில்கேச்சர் வந்து டிஃபீட் பண்ணி அனுப்பிட்டுருப்பாங்க. அப்புறம் பல ஏலியன் வந்து தடுத்திருப்பாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு நமக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப களத்தில் வந்து இறங்கியிருப்பாரு. இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைபிரிடோட இன்வென்ஷன் வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பாரு. அதே மாதிரி வந்து செஞ்சு காமிச்சிருப்பாரு. அந்த சமயத்தில் வந்து மேட்ச் வந்து இறந்துட்டான்னு சொல்லிட்டு வந்து பென் வந்து மன வச்சு காலையிடுவார். இருந்தாலும் நான் சாவடா எனக்கு சாவே கிடையாதுன்னு சொல்லிட்டு நல்வாயில் வந்து இருந்து மாஸ்க் காமிச்சு நல்வாயில் இருக்க இந்த டாக்டர் ஆனிமோ வந்து அந்த வாயிலுன்னு சொல்லிட்டு பேரை மாற்றிட்டு சுற்றிட்டு இருப்பான். அவனை எதிர்த்து நின்று நல்வாயில் இருந்து மாஸ்க் காமிச்சு சொல்லிட்டு டீம் உருவாக்கி வந்து மாஸ்க் வந்து காமிச்சிருப்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன் இன்வென்ஷனை தடுக்கிறதுக்காக மேட்ச் வந்து அந்த டீமை கூப்பிட்டு வந்து இந்த ஹைபிரிட் வந்து அடிச்சு வந்து ஆட்டியிருப்பாரு. சரி நம்ம ரிட்டையர் ஆகிட்டோம், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எங்கான பிளம்பர்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுப்போம். அதாவது நம்ம பென்னுக்கும் பென்னுக்கும் எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தோமோ அதே மாதிரி இன்னும் நிறைய சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பிளம்பர் கிட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கும் ட்ரைனிங் தந்து அவங்க நல்ல பிளம்பர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து வரண்டா வேலைக்கு வரண்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் வந்து அந்த பிளம்பர் கிட்ஸ்க்கு தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்து அவங்க தான் பிளம்பர்ஸ் வந்து மாற்றிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம நாமினஸ்ல பார்த்துருப்பீங்க மேட்ச் வந்து பிளம்பர்ஸ்க்கு ஹெட் அந்த மாதிரி இருப்பாரு. இந்த மாதிரி வந்து பல ஏலியன் இன்வென்ஷன் தான் தடுத்திருக்காரு. பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு வழியில் வந்து கூட்டு போயிருப்பாரு. மட்டும் பார்த்தீங்கன்னா பேர் புகழலாம் எனக்கு வேணாம், எனக்கு இந்த உலகத்தை தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிலாக்கு போகிறது வந்து தட்டி எரிஞ்சிட்டு வந்து மாசம் தான் காமிச்சிருப்பாரு. இந்த மாதிரி வந்து நம்ம மேட்சோட பெருமை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலையை மாசம் தான் காமிச்சிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த பென் கிளாசிக்லேருந்து ஆம்புலன்ஸ் வரைக்குமே பக்காவா மாசா காமிச்ச ஒரு கேரக்டர் தான் மேட்ச் தான். நம்ம மேட்சை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா எவ்வளோ வயசான என்னையா, a lion is always a lion. இப்படி சொல்லிட்டு போயிடலாம். அதாங்க மேட்ச்சு. நம்ம மேட்சோட பெருமையை பற்றி பேசணும்னா பேசிகிட்டே போகலாம். இருந்தாலும் இந்த வீடியோ நான் ஷார்ட்டாக முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த இடத்துல வந்து முடிச்சிக்கிறேன். ஓகே, எத்தனை பேருக்கு நம்ம மேட்ச் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம பண்ணிருக்கோம். நாங்கள் மேட்ச்லாம் பார்த்துட்டு ஒரு வேளை எங்கள் தாத்தா பிளம்பராக இருப்பாரோ, எனக்கு ஆம்லெட்ஸ் தான் கிடச்சா எங்கள் தாத்தா ட்ரைனிங் கொடுப்பாரோன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் தாத்தா பிளம்பர்லாம் கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி நினச்சிங்களான்னு சொல்லிட்டு மறக்காம காமிச்சிருக்கோம். ஓகே, இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பார்க்கணும் நினச்சேன். கிளிக் சப்ஸ்கிரைப் செக்மெண்ட் இருக்கும், கிளிக் பண்ணி பெல் கிளிக் பண்ணி மக்களே அப்போ தான் என்ன செய்வோம் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இதே மாதிரி என்ன செய்யும். பாய். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிடுங்க.